தம்பி நேரம் ஆச்சு, வாப்பா போகலாம் போகலாம், போதும் ஓடியா. என்ன சார், இன்னையோட உங்களை வேறு இடத்துக்கு மாற்றுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம் தம்பி, நாங்கள் வந்து 8 வருஷம் ஆச்சு. நமக்கு சொந்த ஊர் வேறு சென்னை. ஆனால் பாளையங்கோட்டை ரொம்ப தூரம் பார்த்தியா. இப்போ எனக்கு புழல் ஜெயிலுக்கு ஜெயில் வார்டனாக வேலை ட்ரான்ஸ்ஃபர் போட்டு தந்துட்டாங்க. ஓஹோ, நீயும் இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சுடா. அநேகமாக நான் பார்த்த வரைக்கும் உன்னோட நன்னடத்தையின் அடிப்படையில் உன்னோட ஆயுள் தண்டனை குறைக்கப்படலாம். உறுதியாக தெரில, ஆனால் நான் சொல்கிறேன். சரிடா தம்பி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ. என்ன இது, புது ஆஃபீஸர் எல்லாம் நேராக டியூட்டிக்கு வந்திருக்கணுமே. என்ன சார், கீயை எப்போ கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலான் இருக்கீங்க போலையே? அட ஆமாம் சார், இருக்காதா பின்ன. ஜெயிலில் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு கைதிங்க அவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம எப்போவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். லூசு பயலுக எப்போ எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அது உண்மை சார். அப்புறம் இவங்க எங்கேயாவது போய் நம்ம வேலைக்கு மணி அடிச்சிடுவாங்க. சரி சார், நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாயங்காலமே ஃபில் பண்ணிட்டேன். கீ கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க சார். நாங்கள் பார்த்துக்குறோம். வாங்க சார், இங்கே உட்காந்து ஒரு மேட்சை போடுவோம். சார் வாங்க, ஒரு பிஆர் மேட்சை போடுவோம் இன்னைக்கு. போடுங்க சார் அவனை, போடுங்க சார். அப்படிதான் சார், போடுங்க சார் அவனை. வாக்கத்தவன் வாத்தியார், போக்கத்தவன் போலீஸ்காரன்னு சொல்லுவாங்க. நம்மளை இத்தனை வருஷம் பார்த்த ஜெயில் வார்டன் புத்தியத்தவனால இருந்திருக்கான். நானும் 7 வருஷம் நன்னடக்கையாவா இருக்கேன். நானும் தப்பிக்கிறதுக்கு என்னென்னமாலாம் வழி பார்க்கேன். 7 வருஷமாக ஒன்றும் அமையலை. ச்சே, அடங்கொய்யால கதவு திறந்துருக்கு. நைஸாக எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஹே, உங்களுக்கு ஏதாச்சும் அங்கே சத்தம் கேட்டுச்சா? உங்களுக்கும் கேட்டுச்சா சார்? ஏதோ கதவை திறந்த மாதிரி. ஹே, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா. ஐயோ போச்சுடா, டியூட்டிக்கு வந்த முதல் நாளேவா. நம்ம தப்பு பண்ணிட்டோம். வந்த உடனே எல்லாரும் முகத்தையும் தெளிவா பார்த்துருக்கணும். இப்ப தப்பிச்சு போனவன் மூஞ்சும் தெரியாது, ஒரு அடையாளமும் தெரியாது. இப்ப ஜெயில் சூப்பரண்ட் வந்தா என்ன பதில் சொல்லுவோம்? வாட் ஹேப்பன்? புலிச்சாமி எப்படி மிஸ் ஆனான்? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல உங்களை மாதிரி ஒரு irresponsible ஆபீசர் நான் பார்த்ததே இல்லை. சார் சார், ரொம்ப தூரமெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை சார். நாம கண்டுபிடிச்சிடலாம் சார். என்னத்தை கண்டுபிடிப்பீங்க? மிஸ் ஆனது யாருன்னு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி ஏரியாவிலேயே அவன் பெரிய ரவுடி. 7 வருஷம் கைய காலை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கான். நாங்க கூட ஏதோ திருந்திட்டான்னு நினைச்சு நன்னடத்த கைதிகள் லிஸ்ட்ல அவன் பேரையும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு அவனை ஆஜர்படுத்தணும், திருச்சி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும். நாளைக்கு கோர்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? இன்னும் 10 நிமிஷத்துல மீடியா மொத்தமும் ஜெயில் வாசல்ல நிக்கும். தமிழ்நாட்டோட ஹெட்லைன் நியூஸ் அது மாறும். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். 3 பேரு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 12 மணி நேரத்துல அவன் திருப்பி ஜெயிலுக்குள்ள இருக்கணும். எஸ் சார். அப்பாடா, எப்படியோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஃபோனை எடு ஒவாலே, ஃபோனை எடு. ஹலோ ஒவாலே, நான் அண்ணன் பேசுகிறேன். ஒவாலே அண்ணா எந்த அண்ணன்? டே, நான் புலி பேசுகிறேன்டா. அண்ணா நீங்களாண்ணா? எப்போ இருங்க உங்களுக்கு ஜெயிலில் போன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? ஏய், நான் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேன் ஒவாலே. என்ன நான் சொல்ற? நீ நம்ம இடத்துக்கு வா முதல்ல. இருங்கண்ணா, ஒரு நிமிஷம், நான் லுங்கியை மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன்.
உன்னைய பார்த்து அவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? காலண்டர் எடுத்துகிட்டு வரவா? கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? இந்த மாதிரி நீ ஜோக் போட்டனா நான் போயிடுவேன். வவாலே, நான் இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டேன் வவாலே. இப்போ நான் அட்லீஸ்ட் 3 மாதமாவது தலைமறைவாக இருக்கணும். ஐடியா சொல்கிறா. இதை நீ கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன்னா வீட்டிலேருந்து தொப்பி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். தலை மறைஞ்சிருக்கும்ல. ஏய், நீ விளையாடுற, நான் சீரியஸாக பேசுகிறேன். மண்டையை பொழந்துருவேன். நீ இதுக்கு தான் கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் சூப்பர் பிளானோட வந்திருக்கேன். இந்த வெள்ளை சொக்காவை போட்டுக்கோ. மவனே, ஏதாவது மொக்கையா சொன்ன? நீ போடுண்ணா. புதுசாக நம்ம ஊருக்கு இன்னைக்கு சாயந்தரம் தான் ஒரு மிஸ்டரி கும்பல் வந்துச்சு. அவங்க அப்படியே வேற ஊருக்கெல்லாம் போகிறாங்க போல. அவங்களோட நீ கலந்துட்ட, உன்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏய், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை கூப்பிடுகிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார். அந்த கும்பலாடா, அது அறுவடா. அப்போ நீ வேற ஐடியா பார்த்துக்கோ, சொக்காவை கொடு. ஏய், எப்படிரா அவங்கள சமாளிப்பேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா. நீ ஆரம்பத்தில் என்ன கேட்டாலும் ஆமென் அல்லேலூயா அப்படி மட்டும் சொல்லு, அது போதும். வர்றாங்க போ போ போ. இந்தாங்க பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரதர் இருந்தாங்க, இந்த ட்ராக்ஸ் நீங்கள் படிங்க பிரதர். இயேசு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போல நீங்கள் படிங்க பிரதர். என்னங்க சிஸ்டர், இயேசு உங்களை நேசிக்கிறார். நேரம் கிடைக்கும் போது இந்த ட்ராக்ஸை படிங்க. பிரதர், நீங்களும் இந்த ஊழியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஆமாம், நீங்கள் எந்த சர்ச்சிலேருந்து வந்திருக்கீங்க? ஐயோ, நான் சர்ச்சுக்கே போனதில்லையே. ஆமீன் பிரதர், அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா டவரா பிரதர்? சரி நேரமாச்சு பிரதர், நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? என்கிட்ட இருக்கு பிரதர். அவரால் பேச முடியாது, நீங்கள் வாங்க பிரதர். ஓ, ஆமாம் பிரதர், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? என்ன பிரதர் இப்படி கேட்டுட்டீங்க? நானும் உங்களோட தானே பஸ்ஸில் வந்தேன். நல்ல தமாஷா பேசுறீங்க. வாங்க, இந்த கிராமத்தில் ஊழியம் முடிஞ்சிடுச்சு. அந்த மரத்தடியில் உட்காந்து நம்ம சாப்பிடலாம். ஆமாம் பிரதர், சாப்பிட்டுட்டு அப்படியே ஜெயிலில் போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு ஊழியத்தை முடிச்சிடுவோம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஜெயிலில் இருந்தா நம்மளே தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். வவ்வாலே, நீ என் கையில் கிடைச்ச தலையில தான்டா தொங்குவ. பிரதர், நம்ம ஏன் ஜெயிலுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுக்கணும்? ஐயோ பிரதர், இது நாங்கள் வழக்கமாக பண்ணுற ஊழியம்தான். ஐயோ, அப்படி சொல்ல வரல பிரதர். ஜெயிலுக்கு போகிற வழியில் எவ்வளவு ஆத்துமாக்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஐயோ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் நம்ம சந்திச்சுட்டு தான் போகணும். பிரதர் சொல்றது சரிதான். நம்ம இப்போ முதல்ல சாப்பிட்ருவோம். சாம்பாரா? நான் ஜெயிலே அப்படி சாப்பிடுவேனாடா? இல்லை, ஜெயிலுக்கு வேற போகிறோம், நல்லா சாப்பிட்டு போகணும்னு சொன்னேன். ஐயா, நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணணும் ஐயா. எங்க பக்கத்து வீட்டுல புருஷ பொண்டாட்டிக்கு ஒரே சண்டை. குக்கரெல்லாம் எங்க வீட்டு மேல பாயுது தலைவரே. நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு சமாதானம் வரும். ஐயோ பிரதர், நீங்க போங்க. போச்சுடா, இவனுக்கு வேற வாய் பேச முடியாதே. இவன் கதாயா? என்னம்மா சண்டையா? இது நல்லதுக்கு இல்லை. கண்களை மூடுவோம், நம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஹஸ்பண்டுக்கு உடஞ்சது மண்டை, ஒய்ஃபுக்கு களைஞ்சது கொண்டை, இப்போ வந்திருக்காங்க உங்க அண்டை. மன்னிச்சு விடுங்க இவங்க சண்டை. ஆமேன். இந்த சாம்பார் சாதத்தை கூட நிம்மதியாக திங்க விட மாட்டேங்காங்களே. பிரதர், அவங்க 2 பேரும் எங்க? ஐயா, இன்னும் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா.
ஐயா என்னங்க ஐயா? ஐயா ஒரு சின்ன பையனுங்க ஐயா, ஒரே வாலியா. நீங்க ஜெபம் பண்ணினா திருந்திடுவாங்க ஐயா. வாங்க. என்னப்பா ஒரே சேட்டையா? முட்டி போடு முட்டி போடு. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஓ லார்ட் ஆல்மைட்டி, திஸ் பாய் இஸ் சோ நாட்டி. இவனுக்கு நல்ல வழி காட்டி மன்னிச்சிருங்க இந்த வாட்டி. ஆமென். எனக்கே சாம்பார் சாதத்தை கொடுத்துருக்காங்க, இந்த நாய் வேற திங்க வருது பாரு. பிரதர், அந்த நாயை ஏன் கல்லை விட்டு எரியணும்? அது மேலே எரியிற மாதிரி பக்கத்தில் எரிஞ்சாலே அது ஓடிட போகுது. கொஞ்சம் இறக்கெல்லாமே இருக்கு பிரதர். அப்படி இல்லை பிரதர், அது கத்தும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படி தான் பிரதர், சின்ன பிள்ளையில பட்டாம்பூச்சியோ தட்டானோ அது கக்கா போகிறது கூட கீழே உட்கார விட மாட்டேன். அதை பிடிச்சு ரெக்கையை ஒன்று ஒன்றா பிச்சு அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். சரி வாங்க பிரதர், நம்ம அடுத்த கிராமத்துக்கு போகணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். பிரதர், அந்த வீட்டுல டிராக்ஸ் கொடுங்க, அந்த வீட்டுல கொடுங்க. இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசு உங்கள் எல்லார் பாவத்தையும் மன்னிப்பார். பிரதர், அந்த சிஸ்டருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏய், எங்க வந்து யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தவனா அப்படிங்கடா. டேய், இந்த கும்பலை இந்த தடவை அடிச்சிட்டு விட்டுற கூடாதா? ஒருத்த விடாம சுட்டு கொள்ளுங்கடா. ஐயா, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுயா. நான் ஒரு களவாணி பையன்யா. நானும் உங்களை மாதிரி ஒரு ரவுடிங்க ஐயா. ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு இவங்களோட இருக்கேன்யா. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுயா, என்ன விட்டுருங்க. என்னது ரவுடியா? டேய், கட்டை ஊத்து விடுங்கடா. சரி, நீ பெரிய ரவுடின்னு நாங்கள் எப்படி நம்புறது? அதுக்கு இப்போ நான் என்னங்கய்யா பண்ணணும்? ஏய், அதை கூட நீயே இவங்க 3 பேரையும் உன் கையால் சுட்டு கொன்னுடு, நான் உன்னை விட்டுறேன். ஐயா, அவ்வளோதானா? இறக்கன்ற வார்த்தையே என் அகராதியில் கிடையாது. இந்த முட்டி போட்டிருக்கான் பாரு, ஊமையாக இருந்தால் என் உசுர் எடுத்தான். முதல்ல இவனை போட்டு தள்ளுறேன். ஏச்சி, வாய மூடுங்க நாய்களா. 3, 2, 1. ஐயா, தோட்டா இல்லை. ஒருவேளை துப்பாக்கி இறக்கப்பட்டிருக்குமா பிரதர்? ஹேய், எப்படி நீ பேசுற? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டுல. அவன் ஜெயில இருந்தா தப்பிச்சு வந்தான், அவனே வாயால சொல்றான்ல. ரெக்கார்ட் ஆயிட்டுல. ஓகே. எஸ் சார். ஹேண்ட்ஸ் அப். இறக்கம் காட்டுறவனுக்கு தாண்டா என்னைக்கு இறக்கம் காட்ட முடியும். நட ஜெயிலுக்கு. ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? ஏய், வாய மூடுடா. ஜெயில இருந்து நீ தப்பிக்காம இருந்திருந்தனா அடுத்த வாரம் நீ கோர்ட்ல ஆஜராயிருப்ப. நன்னடக்க அடிப்படையில் வேற ஜெயிலுக்கே மாற்றப்பட்டிருப்ப. 1-2 வருஷத்துல விடுதலையே ஆயிருப்ப. அதை விட இன்னும் மனசில்லாத மிருகமா இருக்கியடா. என்னைக்குமே பைபிள் சொல்ற மாதிரி இரக்கம் காட்டுறவனுக்கு தான் இரக்கம் காட்டப்படும். நீ 4 மனுஷனுக்கு இரக்கம் காட்டினா உனக்கு இரக்கம் காட்டப்படும். நீ உன் அம்மா அப்பாட்ட இரக்கமா இருந்த, அவங்க மேல அன்பா இருந்தன்னா உனக்குன்னு ஒரு காலம் வரும்போது உன்னை பார்க்க 4 மனுஷன் இருக்கும். அந்த அறிவு கூட இல்லை உனக்கு.
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் இரக்கம் பெறுவாங்க.